Dear students, welcome to Class Ke Time Achi YouTube channel. This is 12th Standard Accountancy Unit 1 Accounts from Incomplete Records. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் அது ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வாங்க, இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நம்ம இதை ரீகேப் பார்த்துடலாம். பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இதோட ஃபார்மேட் இது தான். கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர், இதோட ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணோம். அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட், இதை லெஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி லெஸ் பண்ண வர ஆன்சர் தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அதோட ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் இல்லை லாஸ் கிடைக்கும். பாசிட்டிவ் ஆன்சர் கிடைச்சிதுன்னா அது ப்ராஃபிட், நெகட்டிவ் ஆன்சராக இருந்துச்சுன்னா அது லாஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு சில சம்ஸில் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. இப்போ இந்த சம்மில் பாருங்கள், ட்ராயிங்ஸ் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே இருக்க அமௌண்ட்டை மட்டும் எழுதிட்டு ஒரு சின்ன ட்ரிக் தான். இங்கே மைனஸில் இருக்கிறத ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்க, இங்கே மைனஸில் இருக்கிறத அகெயின் சேஞ்ச் இட் டு ப்ளஸ், இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறத மைனஸாக மாற்றிருக்கோம். ஸோ இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். இதே இங்கே லாஸ் ஃபார் த இயர் அப்படின்னு கொடுத்துருந்தானா இந்த சிம்பிளை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க, மற்ற சிம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ரெண்டு டைப்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். ஒன்று ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், இன்னொன்று க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் யூஸ் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மூலயமா க்ளோசிங் கேபிட்டல் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதுக்கு அப்புறமா தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த கன்சர்னுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கா இல்லை லாஸ் கிடச்சிருக்கா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் let's see steps to be followed to find out the profit or loss by preparing statement of affairs. என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பாருங்கள். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். First step, ascertain the opening capital by preparing a statement of affairs at the beginning of the year by taking the opening balances of assets and liabilities. First நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது opening capital. Statement of affairs at the beginningல கண்டுபிடிக்கிறது opening capital. எப்படி கண்டுபிடிப்போம்? opening balances of assets and liabilities அவங்களே கொடுத்துருவாங்க கொஸ்டின்ல. சரிங்களா? அதை யூஸ் பண்ணி opening capital கண்டுபிடிக்கணும். Next, ascertain the closing capital by preparing a statement of affairs at the end of the accounting period after making all adjustments such as depreciation, bad debts, outstanding and prepaid expenses, outstanding income, interest on capital, interest on drawings, etc. Opening capital கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா next closing capital find out பண்ண போகிறோம். க்ளோசிங் கேபிட்டலுக்கு மட்டும் நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். என்னென்ன பாருங்கள், டெப்ரிசியேஷன், பேட் டெட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அவுட்ஸ்டாண்டிங் இன்கம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். இந்த மாதிரி ஏதாவது அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். Number 3, add the amount of drawings both in cash and in kind to the closing capital. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ட்ராயிங்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். டிடக்ட் தி அமௌண்ட் ஆஃப் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் டு கெட் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பை சப்ராக்டிங் ஓப்பனிங் கேபிட்டல் ஃப்ரம் தி அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இஃப் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இஸ் மோர் தேன் தி ஓப்பனிங் கேபிட்டல் இட் டினோட்ஸ் ப்ராஃபிட். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டலை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இஸ் லெஸர் தேன் தி ஓப்பனிங் கேபிட்டல் இட் டினோட்ஸ் லாஸ். இதே அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டலை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம லாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம இதோட ஃபார்மேட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபார்மேட் பார்த்துட்டு நம்ம சம்ஸுக்கு போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே,
Here is the format of statement of affairs. First நம்ம என்ன எழுதுறோம், in the books of அந்த company name கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை இங்கே எழுதிடுங்க. Statement of affairs as on. If they have mentioned any specific date, அதையும் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. Next, liabilities, rupees, assets, rupees. Liability சைடில் என்னென்னலாம் வரும்னு பாருங்க. Sundry creditors, bills payable, outstanding expenses, bank overdraft, and capital. This is the balancing figure, okay? And asset side la cash in hand, cash at bank, sundry debtors, bills receivable, stock in trade, prepaid expenses, and fixed assets. So liability and assets, இது வந்து balance sheet மாதிரியே தான் இருக்கும். It resembles a balance sheet, but இது balance sheet கிடையாது, okay? Some பார்ட்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கும் பேலன்ஸ் ஷீட்க்கும் என்னென்னலாம் டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நம்பர் 1 இஸ் ஆப்ஜெக்டிவ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் ஜென்ரலி ப்ரிப்பேர் டு ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல் ஆஃப் த பிஸ்னஸ். நம்ம நார்மலாக இது எதுக்கு கண்டுபிடிப்போம், ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ பிஸ்னஸோட கேபிட்டல் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் யூஸ்ட். பேலன்ஸ் ஷீட் அப்படின்னாலே தெரியும். It is used to ascertain financial position of the business. ஒரு பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது பேலன்ஸ் ஷீட். நம்பர் 2, அக்கௌண்டிங் சிஸ்டம். நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கு என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டமை யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணல. நம்ம யூஸ் பண்ணுறது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டமில் தான் மெயின்டைன் பண்ணுறோம், சரிங்களா? அண்ட் பேசிஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு சில அக்கௌண்ட்ஸ் தான் இதில் மெயின்டைன் பண்ணுறாங்க, பர்சனல் அண்ட் கேஷ் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கிரெடிட்டர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ். ஒரு சிலது பார்ஷியலாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க, ஒரு சில டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணுறாங்க. ஏதோ நமக்கு ஞாபகம் இருக்கிறத வச்சு நம்ம ஏதோ ஒரு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இது லெட்ஜர் பேலன்ஸஸை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணல, சரிங்களா? பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா லெட்ஜர் பேலன்ஸ் என்னவோ அதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பேலன்ஸ் ஷீட். ட்ரூ ஃபினான்ஷியல் பொசிஷனை நம்மளால் இதில் அசர்டைன் பண்ண முடியும். ரிலையபிலிட்டி. இட்ஸ் நாட் ரிலையபிள் ஆஸ் இட்ஸ் பேஸ்ட் ஆன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இது வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டமே ஃபாலோ பண்ணல, அப்போ நான் இதை கண்டிப்பாக நம்ப முடியாது. பட் பேலன்ஸ் ஷீட்டை நான் 100% நம்பலாம். ஏன் அப்படின்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ். இப்போ ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் விட்டு போச்சு, டாக்குமெண்ட்ஸே கரெக்டாக இல்லை, நம்மக்கிட்ட டிரான்சாக்ஷன்ஸ்க்கு எவிடன்ஸோ இல்லை நம்ம என்ட்ரு பண்ணதுக்கான எவிடன்ஸோ எதுவுமே இதில் ப்ராப்பராக இல்லை. ஸோ மிஸ் ஆச்சு 1-2 ஐட்டம்ஸ் அப்படின்னா நம்மளால் இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எவ்ரி டெபிட் தெர் இஸ் அ கரஸ்பாண்டிங் கிரெடிட் இல்லையா. அப்போது பேலன்ஸ் ஷீட்டில் ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் ஒமிட் பண்ணிட்டோம் இல்லை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, சரிங்களா? இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கும் பேலன்ஸ் ஷீட்க்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ். ஓகே, நவ் லெட்ஸ் டூ a sum. I'll read the question. Please listen to it carefully. Ananth does not keep his books under double entry system. Find out the profit or loss made by him for the year ending 31st March 2019. இப்போ இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனந்த் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டமில் அவருடைய அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணலை. ஸோ அவரோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. இந்த இயர் என்ன கொடுத்துருக்காங்க, 31st March 2019. நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பர்டிகுலர்ஸ் 31/3/2018, 31/3/2019. ஸோ 31/3/2018 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது ஓப்பனிங் பேலன்ஸ். 31/3/2019 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது க்ளோசிங் பேலன்ஸ். இப்போ இந்த டேட்டை வச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 31/3/2018, இங்கே 31/3/2019, சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஐட்டம் பாருங்கள், கேஷ் அட் பேங்க் 5,000. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டெபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ராக்கெட்டில். ஓப்பனிங் பேலன்ஸில் இது டெபிட் சைடில் எழுதணும். நார்மலாக கேஷ் அட் பேங்க் அப்படின்னா நம்ம டெபிட்டில் தான் எழுதுவோம், ஓகே. பட் க்ளோசிங் பேலன்ஸில் கிரெடிட்டில் போட சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த 60,000 கிரெடிட்டில் போட சொல்லியிருக்காங்க. கேஷ் இன் ஹேண்ட் 3,000, 4,500. ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் 35,000, 45,000.
Sundry debtors 1,90,000. Plant and machinery 80,000. Land and building 1,40,000. Sundry creditors 1,70,000, 1,30,000. கீழே adjustments கொடுத்துருக்காங்க. Anand had withdrawn rupees 60,000 for his personal use. இது நமக்கு கிளியராக தெரியும். இப்போ ஒரு ஓனர் அவரோட பிஸ்னஸ்லேருந்து பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறார் அப்படின்னா அது drawings அப்படின்னு அர்த்தம். ஸோ drawings வந்து 60,000. He had introduced 17,000 as capital for expansion of his business. அவர் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக மிடில் ஆஃப் த இயரில் 17,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போது இது எக்ஸ்ட்ரா கேபிட்டல். ஸோ இது என்னன்னு சொல்லலாம், அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் டியூரிங் த இயர் அப்படின்னு சொல்லலாம். 17,000. Create a provision of 5% on debtors. Plant and machinery is to be depreciated at 10%. இப்போ டெட்டாஸ் இருக்கு இல்லையா, சன்ட்ரி டெட்டாஸில் 5% ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்குது பாருங்கள், இதில் 10% டெப்ரிசியேஷன் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, இந்த சம் எப்படி போடுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், அதுக்கப்புறமா க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸோ ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. சரிங்களா? In the books of Anand, statement of affairs as on 31/3/2018. சரிங்களா? இது நீங்கள் 2 பேஜ் யூஸ் பண்ணி தான் போடணும், டபுள் ஷீட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? நான் இப்போ சிங்கிள் ஷீட்டாக யூஸ் பண்ணுறேன். இந்த பக்கம் liabilities rupees, assets rupees. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் ஐட்டம் என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் அட் பேங்க். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்கே டெபிட்னு கொடுத்துருக்காங்க. இங்கே டெபிட்னு கொடுக்கலனாலும் நம்ம அதை அசட் சைடில் தான் போட போகிறோம். கேஷ் அட் பேங்க் amount 5,000. next cash in hand 3,000. stock of goods, stock 35,000. sundry debtors 1 lakh. sundry debtors 1 lakh. Plant and machinery 80,000. Plant and machinery 80,000. Land and building எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,40,000. அண்ட் லாஸ்ட்டாக sundry creditors. sundry creditorsன்றது liability சைடில் தான் வரும். sundry creditors அதோட அமௌண்ட்டு 1,70,000. இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா ஐட்டம்ஸுமே போட்டாச்சு. டோட்டலாக 1 2 3 4 5 6 7 ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த பக்கம் 6 எழுதியிருக்கோம், இந்த பக்கம் ஒரு ஐட்டம் எழுதியிருக்கோம். இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் எதுவுமே வந்து ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல பண்ணக்கூடாது. க்ளோசிங் கேபிட்டலில் மட்டும்தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ டோட்டல் பண்ணிடலாம். ஸோ இதோட டோட்டல் தான் அதிகமாக இருக்குது பாருங்கள். இது 3,63,000, இது 1,70,000. ஸோ 3,63,000. இதே டோட்டலை நான் இங்கேயும் எழுதிக்கிறேன், 3,63,000. இப்போ நம்ம கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா, கேபிட்டல். ஸோ திஸ் இஸ் தி பேலன்சிங் ஃபிகர். 3,63,000ல் 1,70,000 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1,93,000. ஸோ இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே, இதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டலுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த புக்ஸ் ஆஃப் அனந்த் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31/3/2019. இப்போ ஓப்பனிங் பேலன்சஸ் யூஸ் பண்ணியாச்சு. க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா க்ளோசிங் பேலன்சஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே,
liabilities rupees, assets rupees. So first item cash at bank. ஆனால் இங்கே என்ன 60,000 கொடுத்துருக்காங்க, சைடில் கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை நம்ம கவனமாக பார்க்கணும். கிரெடிட் அப்படின்னா லயபிலிட்டி சைடில் எழுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ லயபிலிட்டி சைடில் கேஷ் அட் பேங்க் 60,000. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட், இது டெபிட் சைடில் 4,500. ஐ மீன் அசட் சைட். கேஷ் இன் ஹேண்ட் 4,500. ஸ்டாக் 45,000. ஸ்டாக் 45,000. நெக்ஸ்ட்டு சன்ட்ரி டெட்டாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு? 90,000 கொடுத்துருக்காங்க. அதை இன்னர் காலமில் எழுதிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. கிரியேட் அ ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் டெட்டாஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போது 5% ப்ரொவிஷன் 90,000 இன்ட்டு 5/100 போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற 4,500. இந்த 90,000ல் இந்த 4,500 மைனஸ் பண்ணுங்கள், 85,500 வருது. இதுதான் வந்து அவுட்ரு காலமில் போடணும். சரியா? புரிஞ்சுதா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பிளான்ட் அண்ட் மிஷினரி 80,000. இங்கே பாருங்கள், பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. Plant and machinery is to be depreciated at 10%. So, plant and machinery oda amount enna 80,000. Write it in the inner column. Less depreciation at 10%. 80,000 into 10%, 8,000. So, 80,000 la 8,000 போச்சுனா 72,000. Okay, இதுதான் வந்து outer column la வரணும். And next one, land and building 1,40,000. Land and building 1,40,000. And last one sundry creditors. இது liability sideல தான் நம்ம எழுதணும். Sundry creditors இதோட amount 1,30,000. ஸோ இப்போ நம்ம கிளியராக செக் பண்ணிக்கணும், நம்ம எல்லா அமௌண்ட்டை எழுதியிருக்கோமா, அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றது. ஓப்பனிங் கேபிட்டலில் எப்போவுமே எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணக்கூடாது. எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே க்ளோசிங் கேபிட்டலில் தான் வரணும். ஓகே, இப்போ டோட்டல் பண்ணிடலாம். ஸோ இதோட டோட்டல் 3,47,000. இங்கேயும் 3,47,000 எழுதியாச்சு. இப்போது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் 3,47,000ல் இந்த 1,90,000 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1,57,000. ஸோ இந்த 1,57,000 அப்படின்றது தான் சரிங்களா க்ளோசிங் கேபிட்டல். நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், க்ளோசிங் கேபிட்டலையும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, 2 ஸ்டெப் முடிச்சாச்சு. தேர்ட் ஸ்டெப்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் ஃபஸ்ட் ஐட்டம் க்ளோசிங் கேபிட்டல், இல்லை அது கேபிட்டல் அட் த எண்ட் அப்படின்னு கூட எழுதலாம். க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோன்றது நமக்கு தெரியும். இங்கே இருக்குது பாருங்கள், 1,57,000. அதை நான் இங்கே எழுதிக்கிறேன், 1,57,000. இதோட ஆட் ட்ராயிங்ஸ். ட்ராயிங்ஸ் எவ்வளோ அப்படின்றது நமக்கு இங்கே கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனந்த் had withdrawn 60,000 for his personal use. இதுதான் வந்து அவரோட ட்ராயிங்ஸ். add drawings 60,000. இதை நம்ம ஆட் பண்ணலாமா? 0,007 1 to 2,17,000 less additional capital introduced. அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ அனந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத நமக்கு சம்லே கொடுத்துருக்காங்க. he had introduced 17,000 as additional capital. so less 17,000. இதை லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 lakhs கிடைக்கும். இந்த 2 lakhs தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், adjusted closing capital அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட்டாக less opening capital. ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், உங்களுக்கே தெரியும். இங்கே இருக்கு பாருங்கள், 1,93,000. இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். இதை நம்ம லெஸ் பண்ண போகிறோம்.
1,93,000. ஸோ லெஸ் பண்ணோம் அப்படின்னா 7,000 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி ப்ராஃபிட் ஃபார் தி இயர் 7,000. இது நெகட்டிவ் ஆன்சராக இருந்துச்சுன்னா அதை நம்ம லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரொம்பவே சிம்பிள் பாருங்கள் இந்த சம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிச்சோம். இது மூலயமா ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப்பில் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். லாஸ்ட்டாக ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிள் சம், கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். Let's meet in the next video. Thank you.